நான் ஆன்மீகத்துல வந்து 20 வருஷம் ஆகுது. என்னடி சொல்ற? ஆனா அது வெளியில தெரியாது. பழனி என்ன ஏமாத்திட்டியாடா. என்னண்ணே இப்படி ஒரு அசத்தல் கட்டிய சென்ட்ரா கொண்டு வந்து நிக்க வைக்க. எத்தனை ஒரு பஞ்சாயத்தடா முடிச்சு வச்சு. ஆமாண்ணே. இங்க பாரு, நமக்காக அம்பட்டு பெண்ணும் பிள்ளை குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு வந்து கனவுல இந்த இடத்துக்கு வர சொல்லி அகிலத்தையே கட்டியாலும் அன்னபூரணி அரசு அம்மா இருக்காங்கல்ல, அந்த அம்மாவுக்கு போட்டியா புதுசா ஒரு அம்மா வந்திருக்காங்க. காம்படிஷன் நம்மள அடிச்சுக்க ஆள்ல நினைச்சேன், இவன் டஃப் கொடுப்பான் போலது. காளி தேவி இந்த இடத்த காட்டி காட்டி வந்துட்டே இருந்தாங்க. ஆனா எனக்கு எந்த இடம்னே தெரியல. யார்ட்டா பேசுனேன்? நான் வந்து காளியம்மாட்ட பேசினேன். அது இல்ல, மற்ற கடவுள விட்டாங்க, காளியை தான் முடிச்சுக்கிறாங்க இவங்க பூரா. இல்லண்ணே, எனக்கு வேலை வெட்டி இல்ல. சரி, இப்ப இந்த வியாபாரம் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. வியாபாரமா? அன்னபூர்ணி அரசு அம்மாவுக்கே போட்டியாவா? யாரையா அது அப்படின்னு இருக்கிறீங்களா? ஐயோ, மாட்டேன்னு சொல்லாம சொல்லுப்பா. பாய்ஸ் படத்துல ஒரு சின்ன ரோல்ல நடிச்சிருப்பாங்க. அந்த பாய்ஸ் படத்துல அந்த இளைஞர்கள்லாம் ஒரு பாலியல் தொழிலாளியை பார்க்க போயிருப்பாங்க. அந்த பாலியல் தொழிலாளி கேரக்டர்ல இந்த புவனேஸ்வரி அப்படிங்கிற நடிகை நடிச்சிருப்பாங்க. அந்த கவர்ச்சி நடிகையா அறியப்பட்டவங்க தான் புவனேஸ்வரி. இந்த புவனேஸ்வரி தமிழ், தெலுங்கு, இன்னும் நிறைய மொழிகள்ல கவர்ச்சி நடிகையாக வந்து நடிச்சிருக்காங்க. நிறைய படங்கள் நடிச்சிருக்காங்க. எவ்வளவு டீசெண்டா பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்தேன், அதே செய்ய வேண்டியதானே. தேவையில்லாம இதுக்குள்ள வர. அதே போல ஒரு முக்கியமான வழக்குல மாட்டியிருந்தாங்க. அது என்னன்னா பாலியல் வழக்குல அவங்க மாட்டியிருந்தாங்க. அடி பாவி சிரிக்கி. இந்த புவனேஸ்வரி தான் மட்டும் இல்லாம இன்னும் நிறைய பெண்களை வச்சும் பாலியல் தொழில் செஞ்சதா அந்த நேரங்கள்ல பேசப்பட்டது. அந்த வழக்கும் தான் இருக்கு. ஏண்டா தரித்திரம் முடிச்ச மூதேவி, உன் கதை என்னடா காரி துப்புற மாதிரி இருக்கு. பாலியல் தொழில் பல பேர் வேற வழியில்லாம அந்த தொழிலுக்கு வந்திருப்பாங்க. ரொம்ப சுத்தி இருக்க ஆண்களால, குடும்பத்தால, இருக்கிறால உள்ளானவங்க இருக்கிறாங்க. இப்போ நமக்கு அதை பத்தி எந்த கேள்வி இல்லை. ஆனா இவங்க திடீர்னு சாமியார் ஆயிடுறாங்க. நான் சாமிடா. இன்னைக்கு ஒரு நாள் எனக்காக நீங்க மாமாவை சொல்றியாடா? அதை என் வாயால சொல்ல மாட்டேன் சாமி. காளி வந்து உங்க கனவுல வந்தாங்களே, வந்து சொன்னாங்களே, என்னை பார்க்க வாங்கன்னு சொல்லி சொன்னாங்களே, இதே காளி ஏன் நீங்க பாலியல் வழக்குல கைதாகும் போது உங்களை காப்பாத்த வரல? இதெல்லாம் வேஷமா என்ன மோசமா? ஏன் ஜெயிலுக்கு போனீங்க? ஏன் கம்பி எண்ணீங்க? ஏன் அந்த வழக்குக்காக ரொம்ப நாள் அலைஞ்சீங்க? இப்பவும் இவங்க மேல ஒரு கெட்ட பேர் இருக்கு. புவனேஸ்வரி அப்படின்னா அவங்க ஒரு பாலியல் தொழிலாளி. அது அப்போ இப்ப நான் பல லட்சக்காரன். நான் சாமி கிட்ட பேசினேன், கதை விடுறேன். இறைவனுக்கும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் இடையில நீங்க யாரு? பொது ஜனங்களே, இந்த ஊருக்கு பொல்லாத காலம் வரப்போகுது. அதனாலதான் இந்த ஊருக்குள்ள கருப்பு. இது கருப்பு இல்லமா, பொறுப்பு. தீண்டுனா பத்திக்கு நெருப்பு, மோதுனா பிஞ்சு போக செருப்பு, எங்கிட்ட வேகாது உன் பருப்பு. இத சாதாரண மக்கள், சாதாரண படிக்காத பாமர மக்கள் மட்டும் இல்ல, படிச்ச தற்குறிகளும் நம்புறான். கடவுளே இல்லன்றான் பாரு, அவனை நம்பலாம். கடவுள் இருக்குன்றான் பாரு, அவனை கூட நம்பலாம். ஆனா நான் தான் கடவுள்றான் பாரு, அவனை மட்டும் நம்பிடாத, போட்ட கேஸ் ஆயிடுவேன். பல பெண்கள், ரொம்ப குறிப்பா பெண்கள் இப்படிப்பட்ட சாமியார்கிட்ட போய் ஏமாறுறாங்க. நீங்க ஏமாந்ததுக்கு நான் என்னடா பண்ணுவேன்? ஒரு கோடீஸ்வரம் போய் ஒரு சாமியாருக்கு 1 லட்சத்தை கொடுக்குறானா நம்ம அதை பத்தி கவலைப்பட தேவையில்லை. ஒரு மாசம் வந்து 10 லட்சம் சம்பாதிக்கிறவன் அந்த சாமியாருக்கு போய் 2 லட்சம் 3 லட்சம் கொடுத்து தொலைஞ்சா கூட போராடே அப்ப விட்டுலாம். 500 ரூபாய்க்கு 400 ரூபாய்க்கு சம்பாதிக்கிறவன இந்த சாமியார் நம்பி மாசம் மாசம் அள்ளி அள்ளி கொடுக்குறாங்க. சும்மா இருங்க தம்பி, வைத்தியம் பார்த்து நாங்க வாழ வழி சொல்லிட்டு இருக்காரு. யார் இவன்? இவனுக்கே வழி இல்லாம தானே உடுக்கி வெளியே வந்துட்டான். நம்ம வாழ்க்கையில ஏதாச்சும் நடந்துரும், கல்யாணம் நடந்துரும், கல்யாணம் நடந்து குழந்தை பிறக்கும், குழந்தை பிறந்து பள்ளிக்கூடத்துக்கு போகணுமா, சாமியாரை பாரு. அப்புறம் அந்த பிள்ளை காலேஜ் போகணுமா, சாமியாருக்கு போய் செய்யி. இப்படி மக்கள் சுரண்டுறாங்க இந்த சாமியார் கும்பல். நீ எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனமா? மனுஷன் பகவான் இல்லை, தமிழர்களுடைய கொள்கை. மனுஷனை பகவானை காட்டினதுனாலதான் எங்கேயோ இருந்து ஓடி வந்தவே ரிகார்டான்ஸ் நடத்துறா சிவராத்திரிக்கு. அது எனக்கு என்னமோ தெரியல. இந்த கடவுள் எல்லாம் நேரம் யார்கிட்ட போய் பேசுறாங்கன்னா, எந்த நேரமும் விரதம் இருந்து சாமி கும்பிட்டு சிவனே, ஐயப்பா, முருகா, காளி அப்படின்னு கும்புறாள்கிட்ட போக மாட்டாங்க. அதானே திருடுறவன், கொள்ளையடிக்கிறவன், மக்களை ஏமாத்துறவன், இந்த மாதிரி பாலியல் தொழில் செஞ்சிருக்கிறவங்க, அந்த வழக்குல கைதானவங்க, கொலை செஞ்சவங்க, ரேப் பண்ணவன், இவங்களா பார்த்தா கடவுள் போய் பேசுது. இதை மக்கள் நம்ப கூடாது அப்படிங்கறத நம்ம வந்து இன்னைக்கு பேச வந்திருக்கிறோம். இத பார், உலகத்திலேயே லட்சுமி சரஸ்வதி கும்பிடுற ஒரே நாடு வந்து இந்தியா. படிப்புக்காக சரஸ்வதியும் பணத்துக்காக லட்சுமியும் ரெண்டுமே இல்லாத நாடு இந்தியா. இதை கும்பிடாத எல்லா நாட்டிலயும் படிப்போட பணத்தோட நல்லா இருக்கானுங்க. போ நம்பினீங்கன்னா ஏமாந்து போயிருவீங்க, வீணா போயிருவீங்க. இந்த பேர் நாங்களாம் நல்லா இருக்கோம், பகுத்தறிவு பேசுறோம், எது அறிவு உகந்ததுன்னு பேசுறோம், எது மூட நம்பிக்கை தெரிஞ்சிருக்கிறோம். பின்ன செல்வா,
கடவுளையே காப்பாற்ற முடியல, கதவை சாத்தி கூர்க்கா வச்சிருக்கானுங்க. ஒரு மனுஷன் இந்த மாதிரி வாழ்க்கையில முன்னேறான்னா அதுக்கு காரணமே அவனுடைய திறமை உழைப்பு தான். என்ன சொல்ற? உங்க வீட்டுல ஒருத்தனா, உங்களுடைய தம்பியா இல்ல உங்களுடைய அண்ணனா, உங்களுடைய நண்பனா, இதை நான் வேண்டுகோளா வைக்கிறேன். இவரு சாமியை கும்பிட மாட்டாரு, சாமியை திட்டிகிட்டே இருப்பாரு. அதனாலதான் இப்படி நடக்குது. சாமி வீட்டுல எவனும் ஜாகரியா லூசு பசங்களா இருக்காங்க. சாமி கும்பிடுறதுக்கு அதுக்கு சம்மந்தம். சாமி கும்பிடுற வீட்டுங்க யாருக்கு உடம்பு சரியில்லாம போகலையா, காய்ச்சல் வந்து இல்லையா, தலைவலி வந்து இல்லையா, அவங்க வீட்டுல ஒரு ஸ்ட்ரோக் வந்தது இல்லையா, அவங்க வீட்டுல யாரும் செத்து போகலையா, ஆக்சிடென்ட் ஆனது இல்லையா, சூசைட் பண்ணது இல்லையா, குடும்பத்தோட கோயிலுக்கு போற ரேங்க் வந்தது இல்லையா, இல்லையா? இது ஏதோ வளர்றவங்க வளரிட்டு இருப்பாங்க. மரியாதைக்குரிய பவன் கல்யாண்கார் அவர்களை, மேடம் இவனை பத்தி இவன் பயங்கரமான ஆளு மேடம். கல்யாண்கார் அவர்களை தமிழகம் வருக 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 என இரு கரம் கூப்பி கையொலி எழுப்பி வரவேற்கிறது. என்னன்னா ஒருத்தர் மதிக்க மாட்டான். இன்று இவரின் வருகை தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த போக இருக்கிறது. அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லையே. தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த போக இருக்கிறது. தமிழகம் ஆன்மீக பூமி என்பதை இவரின் வருகையினால் நாம் நிரூபிக்க போகிறோம். என்னது? ஏற்கனவே நான் பட்ட அவஸ்தை பத்தாதா மேற்கொண்டு நீ வேற கரண்ட் கம்பியில கொடுத்துட்டு போறாராமாப்ல. பாரு, இது நான் உனக்காக செய்யல, எனக்காக செய்யறேன். கமெண்ட். தமிழகம் என்றுமே ஆன்மீக பூமி தான். எவன் சொன்னா? நானே சொல்லிக்கிட்டேங்க. இது பெரியாரின் மண் அல்ல, பெரியாழ்வாரின் மண். இத சொன்னோன்னு உங்களுக்கு மூஞ்சில காரி துப்புறான்னு துப்பணும் போல இருக்கு. இது அண்ணாவின் மண் அல்ல, ஆண்டாளின் மண் என்பதை நிரூபிப்பதற்காக பவன் கல்யாண்ஜி அவர்கள் வந்திருக்கிறார். இதெல்லாம் நடக்காது தம்பி, நடக்காது கண்ணு. அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்கள் தலைமையில் இது நாம் வேல் கொடுத்தோம். வெற்றிவேல் ஆறாது உள்ள வேண்டா கத்துறது. பைத்தியம் அதெல்லாம் பைத்தியம். மரியாதைக்குரிய பவன் கல்யாண் அவர்களின் கையில் வேலை கொடுத்து உங்களின் வேலை ஆந்திராவில் மட்டுமல்ல தமிழகத்திலும் இருக்கிறது என்பதை உறுதி செய்வதற்காக நீங்கள் இங்கே வந்திருக்கிறீர்கள். ஆந்திரா போய் கந்தலான பத்தாதுன்னு தமிழ்நாட்டுல கண்டமாக போறாராம். நிச்சயம் தமிழகத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை நாம் ஏற்படுத்துவோம் என்பதை இங்கே உறுதியாக நாம் சொல்ல இருக்கிறோம். இந்த வருஷம் ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைப்பீங்க. இத்தனை வருஷம் எப்படி இருந்ததோ அப்படிதான் இருக்கும். நோ டிஃபரன்ஸ். உங்களுக்கு நல்லது நடக்கிற மாதிரி தெரியும், ஆனா நடக்காது. நீங்க இந்த வருஷம் பூரா அப்படி கத்திக்கிட்டே தெரிய வேண்டியதுதான். அடிக்கடி சொல்வதை போல தாமரை மலர்ந்தே தீரும், தாமரை மலர்ந்தே தீரும். மயிரத்தா மலரும், மயிரத்தா மலரும், மயிரத்தா மலரும், மயிரத்தா. இவனுக்கு எல்லா கலைகளும் தெரியும், உலகின் எல்லா மொழிகளும் தெரியும். தம்பி, நான் குட்டி கதை சொல்லுவன் அல்ல தம்பி, கட்டுக்கதையை சொல்ல வந்தோம். உனக்கு தெரிஞ்ச மிகப்பெரிய பிரைம் நம்பர் என்ன? AK-74 ஒரு ஆயுதம். அது வந்து சரியான பார்க்க உங்களுக்கு சில வருஷங்கள் ஆகும். நாட்டு குறிஞ்சி பாடுறேன்னுட்டு உசேரி போயிட்டீங்க. நடுவுல கண்ணாடி பாக்கையில அங்க முன்னாடி மோகம்தான் கண்ணே நீ. இந்த இடத்துல சரி விலகு. ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா படைக்கலடி மண்டல மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன். சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.